வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எப்பயுமே கையில் வச்சுருக்கதும் அதே மாதிரி தேவைப்படும் போது சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவுப் பொருள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன உணவுப் பொருள், அது எப்படி பண்ணலாம், அதனுடைய பயன்கள் என்ன, யார் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோன்னா உப்பு காரம் சேர்த்த நெல்லி வற்றல் தான். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நெல்லி வற்றல் எப்படி பண்ணலாம், தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதை விட நல்ல ஒரு சுவையான, ரொம்ப எளிமையாக தயாரித்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவையான நெல்லி வற்றல் தான் இது. இந்த நெல்லி வற்றல் பார்த்தோம்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் கையில் வச்சுருக்கிறதுக்கும் தேவைப்படும் போது சாப்பிட்றதுக்கும் சிறந்த ஒரு பொருள்னு சொல்லலாம். அதாவது இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம அப்பப்போ உப்பு காரம் சேர்த்து நிறைய சிப்ஸ் வகைகள் வாங்கி கொடுக்கறது உண்டு. அதுக்கு பதிலாக இந்த நெல்லி வற்றலை, அதாவது உப்பு காரம் சேர்த்து இந்த நெல்லி வற்றலை நம்ம வந்து கையில் வச்சிருக்கதும் இது வந்து அப்பப்போ கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து இந்த சுவை பிடிச்சி போகிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் அவங்க வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துக்க முடியும். நெல்லிக்காயினுடைய சத்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம வைட்டமின் சி சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்துன்னு பலவிதமான சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள். சரி, இந்த நெல்லி வற்றல் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பொதுவாக நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி நெல்லி வற்றல் நம்ம வந்து கையோட வச்சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அதனோட சுவையும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், செரிமானமும் சரியா இருக்கும், உடல்ல வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வெளியே வரதுக்கு இது உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய்களை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக இது வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுவை புளிக்கிற மாதிரி இருக்கும், வேண்டான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி இப்போ 15 வயசுலேருந்து 30 வயசு வரையும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா வரக்கூடிய பெரிய தொந்தரவு என்ன அப்படின்னா முடி உதிர்தல், சரும பளபளப்பு குறைவாக இருக்குது அப்படின்றது தான். இதுக்கும் ஒரு அற்புதமான உணவுப் பொருள் இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது முடி உதிர்வு மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிமையாக வெளிவர முடியும். சருமம் பளபளப்பையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியது. அதனால் 15 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களும் இந்த நெல்லி வற்றலை இந்த மாதிரி செஞ்சு கையோட வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துலையோ இல்லைனா வந்து மத்தியான நேரத்துலையோ வாய்க்கு ஏதாவது மென்னும் போல இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், சத்துக்களையும் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பெற முடியும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறனால உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை நம்ம வந்து எளிமையாக நீக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சொலையாக வந்து எடுக்கிறதுக்கும் அது உதவும். இப்போ வந்து இது வெந்ததுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி மேலே அமுக்கி விட்டாலே போதும், அழகாக அது வந்து பிரிஞ்சு வந்துடும். கொட்டையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக சின்ன சின்னதாக அழகாக சொலையாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வயதானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல சில அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு, குறைந்த ரத்த அழுத்தம், செரிமானமின்மை மாதிரியான பிரச்சனைகள், சத்து குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குது, மன உளைச்சல் மாதிரியான பிரச்சனைகள், உடல் பருமன், கல்லீரல், கணையம், சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், கழிவுகள் அதிகமா தேங்குறது, இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பசியே எடுக்காம இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உணவா இந்த உப்பு சேர்த்த நெல்லி வற்றல் இருக்கும். இதோட வந்து பெருங்காயம், மிளகு, சீரகம் இது 3மே சேர்த்த இந்த பொடியை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த 4 பொருள் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது மிளகு, ஜீரகம், பெருங்காயம், அதோட உப்பு தூளும், உங்களுக்கு தேவைப்பட்ட ஓமமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த நெல்லி வற்றலில் பார்த்தோன்னா நம்ம வந்து உப்பும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கோம். நம்ம வாய்க்கு தேவையான அந்த உப்பு சுவையையும் கொடுக்கும், மிளகு சீரகத்தினுடைய கார சுவையையும் கொடுக்கும். அதோட வந்து நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவைகளையும் நம்ம வந்து பெற முடியும், சத்துக்களையும் பெற முடியும். இதை நல்லா குலுக்கி விட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து இப்படியே ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ஒரு துணி போட்டும் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒரு 2-3 தடவையாவது, காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு ஒரு 2-3 தடவையாவதும் இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கணும். இப்போ 2 நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா அந்த நெல்லிக்காய் வந்து உறிஞ்சு அப்படியே வந்து ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு காஞ்ச அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு துணியில் ஒத்தையாக நம்ம வந்து எடுத்து விரித்து காய வச்சு எடுத்துக்கலாம். நீரிழிவுனால வரக்கூடிய அந்த குறைந்த ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பிடல, இல்லைனா வெளியில் எங்கேயாவது போயிருக்கும் பொழுது ஒரு விதமான மயக்கம் ஏற்படும். அந்த மாதிரி மயக்கம் வருது, இல்லைனா பசி அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த நெல்லி வற்றலை 1-2 வாயில போட்டு அப்படியே வந்து அதை சுவைச்சு தார மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அதை சாப்பிடும் பொழுது அந்த மயக்கத்துலேருந்து வெளிவர முடியும். உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களையும் நம்ம வந்து பெற முடியும். அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த குறைந்த ரத்த அழுத்தத்திலேருந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வெளிவர முடியும். மன உளைச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா குறைந்த ரத்த
அழுத்தம் ஏற்படும். இதுக்கும் இந்த நெல்லி வற்றல் சிறந்த ஒரு உணவுப் பொருளா இருக்கும். பொதுவா நெல்லிக்காய் மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் எடுத்துக்க கூடாது. அதனால காலை நேரத்துல மதிய நேரத்துக்குள்ள எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இது இருக்கும். மன உளைச்சனால வரக்கூடிய குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அப்பப்ப இந்த நெல்லி வற்றல் 1-2 போட்டு மெதுவா உமிழ் நீரோட கலந்து சாப்பிடும் பொழுது மன உளைச்சலும் மாறும், குறைந்த ரத்த அழுத்தத்துல இருந்து வெளிவர முடியும். செரிமானம் சரியா இல்லைன்னா சரியான முறையில பசிக்கல அப்படின்றவங்களும் இந்த நெல்லி வற்றல்ல 1-2 ஒவ்வொரு நாளும் எடுத்து வாயில போட்டுக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கையில வச்சுக்கிறது மட்டும் இல்லாம தேவைக்கு ஏற்ற மாதிரி 1-2 ஒவ்வொரு நாள் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது இருக்கும். இந்த மாதிரி துணியில ஒரு 3 நாள் காஞ்சதுனாலே போதும், உப்பு காரம் சேர்த்து உலர்ந்த நெல்லி வற்றல் தயாராயிடும். அவ்வளவுதான், ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான நெல்லி வற்றல் நமக்கு தயாராயிடுச்சு. இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலேயும் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு சின்ன டப்பால போட்டு நம்ம பேக்ல எப்பயுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது 1-2 எடுத்து வாயில போட்டுக்கிறனால குறைந்த ரத்த அழுத்தம், பசினால வரக்கூடிய பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்த சோகை, உடல் பருமன், நீரிழிவு, பசிக்காம இருக்குதுன்னு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு இது உதவும். அதனால எல்லாருமே இந்த நெல்லி வற்றலை இந்த மாதிரி செஞ்சு கையோட வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் ஒரு மிட்டாய் மாதிரி உப்பு காரம் சேர்த்து சிப்ஸ் மாதிரி இதை நம்ம கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருமே வாயில போட்டு மெதுவாக அதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். பசியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும், சீரான செரிமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சத்தான சுவையேற்றப்பட்ட நெல்லி வற்றல் எப்படி செய்யறது அப்படின்றது பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயில் காலத்துல இது ரொம்ப எளிமையா ஒரு 3 நாள் நம்ம தயார் செஞ்சு எடுத்து வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.